ரோஹித் சர்மா, விராட் கோலி அக்டோபர்ல ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாட இருக்காங்களாம். இப்போது பிசிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் பல நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. இருவருமே தொடர்ந்து ஒருநாள் போட்டிகள்ல விளையாடுவார்களா அப்படின்ற சந்தேகமுமே எழுந்திருக்கு. ஆஸ்திரேலியா தொடர் தான் அவங்களுடைய கடைசி தொடராக இருக்கும் அப்படின்ற தகவல் வைரலுமையாகிட்டு இருக்கு. விராட் கோலி இது வரைக்குமே 2011, 15, 19, 2023 உலக கோப்பைகள்ல விளையாடி இருக்காரு. ரோஹித் சர்மா 2015, 19, 23 உலகக்கோப்பை அணிகள்ல இடம்பெற்றிருக்காரு. கௌதம் கம்பீர் மற்றும் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் ஆகியோர்கள் இந்திய நில நட்சத்திர கலாச்சாரத்தை நீக்க விரும்புவதாக சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து தொடர்ல 3 போட்டிகள் மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு பும்ரா அவர்கள் வைத்த நிபந்தனையால பிசிசிஐ அதிருப்தியில இருக்காங்களா. இதனால இந்திய அணியுடைய ஸ்டார் வீரர்கள் இனி தங்களுடைய விருப்பமான போட்டிகள்ல மட்டும் தேர்வு செய்து விளையாட முடியாது. ஒரு டெஸ்ட் தொடர்ல இடம்பெற்றால் அனைத்து போட்டிகளிலும் கட்டாயமாக விளையாடியாக வேண்டும் அப்படின்ற விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்களா. ஆகையால பாத்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த நகர்வுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா அவர்கள் ஆஸ்திரேலியா தொடருடன் ஓய்வு அறிவிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் பிறகு ஓடிஐ தொடர்கள் ரொம்ப கேப் விட்டு வருது. ஆகையால இவங்களுடைய ஃபிட்னஸ்லுமே பாதிப்பு ஏற்படும். சோ அதனால பாத்தீங்கன்னா ஓய்வு அறிவித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி பிசிசிஐயுமே அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ரோஹித் அவர்கள் ஓய்வு அறிவித்து விட்டால் ஓடிஐ உடைய கேப்டன்சி யாரிடம் செல்லும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இதனுடைய கேப்டன்சியுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.